Hello viewers, welcome to Sri Sasta Max Tuition. இன்னைக்கு exercise 3.10ல firstல fifth sum பார்க்கலாமா? Solve the following quadratic equation by factorization method. ஸோ நம்ம இது quadratic equation கரெக்டாக இருக்குது, is equal to 0ன்னு இருக்குது, பட் இது ஃப்ராக்ஷனில் இருக்குது. அந்த ஃப்ராக்ஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாத்தையுமே நம்ம மல்டிப்ளை பை 8 பண்ண போகிறோம். ஸோ ஃபுல் ஈக்குவேஷன் மல்டிப்ளை பை 8 பண்ணுறோம். ஸோ 8ஆல் பண்ணும்போது லிசன், full equation multiply by 8 பண்ணுறோம். 8 into this 0 into 8 அதையும் போட்டுக்கோங்க. that is 0. இங்கே 8 2s are 16x square வந்துடும். இங்கே minus 8x வந்துடும். இங்கே into 8 பண்ணும்போது என்ன ஆகும்? 8 8 கேன்சல் ஆகி ப்ளஸ் 1ன்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம நார்மல் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஆகிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பிளேஸையும் லாஸ்ட் பிளேஸையும் சைனோட மல்டிப்ளை பண்ணுங்கள். ப்ளஸ் 16 வரும். அந்த காம்பினேஷன்லாம் எழுதுங்க. 1 16s are 2 8s are again 4 4s are, வேறு எந்த காம்பினேஷனும் இல்லை. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன பண்ணணும்? ப்ளஸ் வரணும். மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் வரணும். ஸோ ரெண்டுமே ப்ளஸ் கொடுக்கணும், இல்லை ரெண்டுமே மைனஸ் கொடுக்கணும். அப்போ தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும், இல்லை ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ்ன்னு வரும். ஸோ நம்ம என்ன சைன் கொடுக்கணுன்றது நடு நம்பர் தான் டிசைட் பண்ணணும். இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ நம்ம ரெண்டுமே மைனஸ் தான் போகணும். மைனஸ் 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 மைனஸ். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா மைனஸ் 17 வருது. இதோட ஆன்சர் வந்து மைனஸ் 10 வருது. இதோட ஆன்சர் தான் மைனஸ் 8 வருது. சேம் சைனாக இருந்தால் அடிஷன் தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஆட் பண்ணால் கிரேட்டர் நம்பர் சைன் போட்டாச்சுன்னா இந்த ஆன்சர் தான் வரும். பட் நம்மளுக்கு தேவையானது மைனஸ் 8. ஸோ அது எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷனில் தான் வருது. ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். மைனஸ் 4x. இதோட சம் முடியல. ஃபர்ஸ்ட் பிளேஸில் என்ன இருக்குது? 16x ஸ்கொயர். அதை கீழே எடுத்து போட்டுக்கோங்க. சைனோட போட்டுக்கணும். ப்ளஸ் சைன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ x கேன்சல் ஆகிடும். 4 1s are 4 4s are, again 4 1s are 4 4s are. 4x minus 1, again 4x minus 1. ரெண்டு இடத்துலையும் 4x minus 1 தான் இருக்குது. is equal to 0. 4x minus 1 is equal to 0 na 4x is equal to plus 1, x is equal to 1 by 4. ஸோ அதே மாதிரி இன்னும் அதே தான். 4x minus 1 is equal to 0. ஸோ 4x is equal to plus 1, x is equal to plus 1, மல்டிப்ளை இருக்கிற 4 இந்த சைடு வரும்போது டிவைடட் பை 4. ஸோ சொல்யூஷன் செட் வந்து 1 by 4, 1 by 4. This is your answer. Exercise 3.10 la second sum பார்க்கலாமா? The number of volleyball games that must be scheduled in a league with n teams is given by gn, that is equal to n square minus n by 2, where each team plays with every other exactly once. A league scheduled 15 games. How many teams are there in a league? ஓகே, லீக்னா ஃபஸ்ட் வந்து எவ்வளோ டீம்ஸ் இருக்கோ லீகுள்ள போயாச்சுன்னா எல்லா டீம்ஸும் எல்லாரோடையும் விளையாடுவாங்க. கரெக்டாக? அதுதான் லீக். அதுக்கு அவங்க ஃபார்மெட்டும் கொடுத்துட்டாங்க. இதை போட்டால் எவ்வளோ கேம்ஸ் விளையாடணுன்றது தெரிஞ்சிடும். தட் இஸ் எவ்வளோ டீம்ஸ் இருக்காங்களோ. இப்போ வந்து 6 டீம் இருக்காங்க, இல்லை 7 டீம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தமே 7 டீம் இருக்காங்கன்னா அந்த ஒருத்தரும் ஒரு டீமும் மற்ற அதர் டீம்ஸோட விளையாடணும். ஓகேங்களா? ஸோ அப்படி வரும்போது எவ்வளோ கேம்ஸ் வரும் அப்படின்றது தான் கொஷின். இல்லை, அதை கொடுத்துட்டாங்க எவ்வளோ கேம்ஸ் வரும்ன்றது. லிசன், என் லீக் ஷெட்யூல் 15 கேம்ஸ் அப்படின்றது சொல்லிட்டாங்க. ஸோ லீகோட ஃபார்முலாவும் கொடுத்துட்டாங்க. தட் இஸ் n ஸ்கொயர் மைனஸ் n by 2 பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ கேம்ஸ் வரும் தெரிஞ்சிடும். அதுதான் 15. ஓகேங்களா? நம்மளுக்கு என்னன்றது யார்? n டீம்ஸ். இங்கே ஏற்கனவே சொன்னாங்க பாருங்கள், n டீம்ஸ். ஸோ எவ்வளோ டீம்ஸ் வராங்கன்னு தான் தெரியல. அதே தான் கொஷனும் கேட்குறாங்க. ஹவு மெனி டீம்ஸ் ஆர் தர் இன் அ லீக்? ரொம்ப சிம்பிள். n ஸ்கொயர் மைனஸ் n டிவைடில் இருக்க 2 அந்த சைட் போச்சுன்னா மல்டிப்ளை பை 2. ஸோ n ஸ்கொயர் மைனஸ் n இஸ் ஈக்குவல் டு 30. n ஸ்கொயர் மைனஸ் n மைனஸ் 30. இந்த ப்ளஸ் 30 இந்த சைட் வரும்போது மைனஸ் 30 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ தான் அது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து ஃபேக்டரைஸ் பண்ணும். ஃபர்ஸ்ட் பிளேஸ் லாஸ்ட் பிளேஸ் மல்டிப்ளை பண்ணியாச்சுன்னா மைனஸ் 30 வரும். இது காம்பினேஷன் 1 30s are, 2 15s are, 3 10s are, 5 6s are. எல்லா காம்பினேஷன் ஏரியாச்சு. மைனஸில் இருக்கிறதுனால ஒரு நம்பர் ப்ளஸ் ஒரு நம்பர் மைனஸ் கொடுக்கணும். ஸோ எந்த நம்பருக்கு மைனஸ் கொடுக்கணுன்றது நடு நம்பர் பாருங்கள். நடுவில் மைனஸ் 1 வரணும். மைனஸ் 1n. ஓகேவா? ஸோ கிரேட்டர் நம்பருக்கு தான் மைனஸ் கொடுக்கணும். இந்த லைனில் கிரேட்டர் இது, இந்த லைனில் கிரேட்டர் இது, இந்த லைனில் கிரேட்டர் இது, இந்த லைனில் கிரேட்டர் இது. எல்லா காம்பினேஷன்லையும் பார்த்தீங்கன்னா இதுக்கு 29 வரும். பிகாஸ் ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸ் இருந்தால் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 30, பட் வந்து சப்ட்ராக்ட் பண்ணால் 29 மைனஸ் 29, ஹியர் மைனஸ் 13, ஹியர் மைனஸ் 7, ஹியர் மைனஸ் 1. ஸோ இந்த காம்பினேஷனில் தான் நம்மளுக்கு மைனஸ் 1 வருது. ஸோ நம்ம என்ன எழுதலாம்? 5n மைனஸ் 6n. இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கு கீழே ஃபஸ்ட் பிளேஸ் எடுத்து போட்டுக்கோங்க.
ஸோ ஒரு எண் கேன்சல் ஆகிடும், இங்கே ஒரு எண் கேன்சல் ஆகிடும், நம்பர்ஸ் கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அப்படி எழுதும்போது n + 5 and n - 6 is equal to 0. n is equal to -5 or 6 வரும். பட் வந்து டீம்ஸ்ன்றதுனால நெகட்டிவ் நம்பர் n cannot be negative. Correct? So number of teams is equal to 6. That's all. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for watching. Subscribe for more videos.